Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.5 second sum இந்த வீடியோல பார்க்கலாம். First term A and common difference D are given below. ரெண்டு கொடுத்திருக்காங்க, Aவும் Dயும் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து அந்த AP இந்த சீக்வென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுல நிறைய சப்டிவிஷன் இருக்கு. So first subdivision A is equal to 5, D is equal to 6 அப்படி கொடுத்திருக்காங்க. APக்கு என்ன general form A plus D, A plus 2D, A plus 3D, etc. and it goes on. இப்போ A க்கு பதிலா என்னது 5, so 5 substitute பண்ணிருக்கோம். D க்கு பதிலா என்னது 6 substitute பண்ணும். So A க்கு பதிலா 5, A plus D அப்படின்னா 5 plus 6, A plus 2D, so 5 plus 2 into D என்னது 6, A plus 3D, so 5 plus 3 into 6, etc. அப்படின்னு இருக்கு. 5 plus 6 னா 11, 6 2s are 12, 12 plus 5 is 17, 6 3s are 18, 18 plus 5 23, etc. So 5, 11, 17, 23, etc. இதான் வந்து அந்த AP ஓட sequence. அடுத்து second subdivision பாருங்க. A is equal to 7 and D is equal to -5. AP ஓட form, general form என்னது A plus D, A plus 2D, A plus 3D, etc. it goes on. So A க்கு பதிலா 7 D க்கு பதிலா -5 substitute பண்ண போறோம். So 7, 7 plus -5, 7 plus 2 into -5, 7 plus 3 into -5, etc. So 7, 7 minus 5 அப்படின்னு வந்துடும். Plus minus வந்து minus ஆயிரும். அடுத்து 5 minus 5 into 2 அப்படின்னா -10. So 7 minus 10, 15 வரும். -15. So 7 minus 15, etc. அப்போ 7, 7 minus 5 அப்படின்னா 2, 7 minus 10 அப்படின்னா -3, 7 minus 15 அப்படின்னா -8, etc. இதான் வந்து இதோட சீக்வன்ஸ். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. A is equal to 3/4, D is equal to 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ஃபார்ம் எழுதுறோம். A plus D, A plus 2D, etc. A க்கு பதிலா வந்து 3/4, D க்கு பதிலா 1/2 சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இதுல. So A க்கு வந்து 3/4, A plus D, so 3/4 plus 1/2, D ஓட வேல்யூ என்னது 1/2, so அது போட்டிருக்கோம். அடுத்து 3/4 plus 2 into 1/2, etc. ஓகே, இப்போ 3/4 அப்படியே இருக்கு. இதுல வந்து LCM எடுக்கிறோம். 4 2s are 8, இப்போ இங்க வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். So 6 வந்துடும். 3 2s are 6, so 6 plus இங்க வந்து 4 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். So 4, 1 4 is 4, so 4, so 6 plus 4/8, 3/4 அப்படியே இருக்கு. இது மல்டிபிள் பண்றோம் ரெண்டையும். சாரி மல்டிபிள் பண்ணல, ரெண்டு கேன்சல் ஆயிரும். இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 1 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ 3/4 plus 1, etc. அப்படின்னு இருக்கு. இப்போ இதுலயும் LCM எடுக்கலாம் இல்லையா? இந்த 4 வந்து இங்க மல்டிபிள் ஆகும். ஸோ 3 plus 4/4 அப்படின்னு வரும். அப்போ 3/4, இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது 6 plus 4 அப்படின்னா 10, 10/8, LCM எடுக்கிறோம். ஸோ 3 plus 4/4, etc. இப்போ 3/4, இது கேன்சல் பண்ணலாம். இப்போ வந்து 5/4 வரும். 2 டேபிள்ல இது வந்து 4 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். ஸோ 5/4, இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 plus 3 அப்படின்னா என்னது 7. ஸோ 7/4, etc. இதுதான் இந்த சம்மோட சீக்வன்ஸ் வந்து இதுதான். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.